தாழ்ச்சி ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு, நற்செய்தி அறிவிப்பாளர்களுக்கு மிக மிக சிறந்தது என்று இயேசு தெளிவாகவே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தாழ்ச்சியான வாழ்க்கை என்னால் வாழ முடியுமா? எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த நற்செய்தி அழகான ஒரு பகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறது. இயேசு நமக்கு இன்று சொல்லுகிறார், இவர்களை குறித்து நீங்க கவனமாய் இருங்க. அவர்கள் பேசுகிற நல்ல வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள். அவருடைய செயலை போன்று நீங்கள் செய்யாதீர்கள். தாழ்ச்சியோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். அதுதான் உங்களை இறை பாதம் அழைத்து செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளினுடைய செய்தியை உள்வாங்கி நம்மால் தாழ்ச்சியோடு பேசுவதை செயல் வடிவம் கொடுக்க முடியுமா? சிந்திப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி. சிறப்பாக இன்று நாங்கள் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், உமீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். அதிகாரம் என்பது அரவணைக்கவே, அன்பு செய்யவே என்று நாங்கள் புரிந்து கொண்டு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஆணவத்தில் வாழாமல் எங்களுக்கு நல்ல மனநிலை கொடுப்பீராக. இன்று நாள் முழுவதுமே சிறப்பாக எங்கள் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதியும், எங்கள் பயணத்தை ஆசீர்வதியும், தூய ஆவியால் ஆட்கொண்டு எங்களை வழி நடத்துவீராக.